ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்துருக்கிற காரைக்குடியில் சோழா ஹெரிட்டேஜ் ஹோட்டல். இது ரிசார்ட் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு பொட்டிக் ஹோட்டல் சொல்லலாம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா அரியக்குடி ரயில்வே கேட் நம்ம இங்கே பார்க்குறோம்ல, காரைக்குடி ஸ்டேஷனுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக வர கேட் இது. இந்த அரியக்குடி கேட்லேருந்து ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹோட்டல். அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஹவுஸ்னால் கிடையாது. அதே டிசைனில் இப்போது புதுசாக கட்டின பில்டிங் தான் இது. நம்ம இங்கே சூஸ் பண்ண மெயின் ரீசன்ஸ், இது கொஞ்சம் சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்குது. சென்டர் ஆஃப் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது, 1 கிலோமீட்டர் ஃப்ரம் நியூ பஸ் ஸ்டாண்ட். அதனால் நம்ம இந்த இடம் சூஸ் பண்ணோம். பார்க்கவே இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ நிறைய கார்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு சின்ன கேசல் மாதிரி தான் இருக்குது இந்த இடம். பில்டிங்கும் நல்லா கட்டியிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு கல்யாண மண்டபமும் இருக்குது. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ட்ரூப் வந்திருக்காங்க. இங்கே நமக்கு ரிசப்ஷன் இருக்குது. இங்கே செக்இன் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ரெக்ரியேஷன் பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய செஸ் போர்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பல்லாங்குழி, தாயக்கட்டை விளையாடலாம். அதுக்கான காயின்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்காக வந்து இந்த கோலி சோடா கொடுக்குறாங்க, பன்னீர் சோடா மீன்ஸ். அதே மாதிரி இங்கே சின்ன சின்ன இந்த ஆன்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த என்ன சொல்ல வருது, இந்த மரம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற இந்த தென்னை மரத்தால் பண்ணது, அந்த மாதிரி நிறையா பேஸ்கெட்ஸ் வியூ பண்ண இதெல்லாம் இங்கே பார்க்கலாம் நம்ம. இது எல்லாமே சேல்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி சாரீ செக்ஷனும் இங்கே வச்சுருக்காங்க, இந்த கையால் நெய்த சாரீஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே வந்து டின்னர் வேணும்னா நம்ம 5 o'clock முன்னாடி சொல்லணும். அப்புறம் மேகசின்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், என்ன படிக்கணுமோ அதுக்கு. ஸோ ஓவராலாக என்ட்ரன்ஸே ஒரு மாதிரி நல்லா வச்சுருக்காங்க. அந்த ஏரியா இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் வித் சிசிடிவி. அதே மாதிரி இங்கே இது மாதிரி கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொரு பிளான்ஸும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஹெர்ப்ஸ். இங்கே பார்க்கலாம், நிலவேம்பு இருக்குது இங்கே. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும், என்னதுக்கு நல்லது அந்த மாதிரி. ஸோ சின்ன சின்ன ஆன்டிக் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே அந்த காலத்து பஜாஜ் சேத்தக் ஸ்கூட்டர் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த சைடு வந்து ஒரு கை ரிக்ஷா இந்த மாதிரி பார்த்துட்டு வரலாம். அண்ட் இங்கே டக்குக்கான ஷெட் இருக்குது. ஆனால் டக்கு தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. எல்லா இடத்துக்குமே எல்லா ஹெர்ப்ஸ்க்குமே வந்து நம்ம இங்கே பேர் இருக்குது. இது கரிசலாங்கண்ணி, லிவருக்கு நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க. லிவர் ப்ராப்ளம்ஸ் க்யூர் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஹேண்ட் ரிக்ஷா. அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்கலாம், நிறையா ஈஸி சேர், கயிற்று கட்டெல்லாம் போட்டிருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கொடையெல்லாமும் இருக்குது. இன்கேஸ் மழை ரொம்ப வெயில்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அங்கங்கே ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்விங்கெல்லாமும் இந்த மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், நம்ம வந்து அந்த காலத்து யூஸ் பண்ண இந்த அம்மி, கல்லோரல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இது நிறைய பேருக்கு யூஸ் பண்ணவும் தெரியுமானா தெரியாது. பட் ஸ்டில் இட்ஸ் குட் டு see all these things. பசங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கயிறும் இருக்குது. ஸோ டக்கெல்லாம் இங்கே இருக்குது அந்த இடத்துக்கு பதிலாக. நல்ல வெயிலுக்கு ஜாலியாக குளிச்சுட்டு. அண்டு நிறையா ரேபிட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ரேபிட்ஸ் நம்ம டூரிஸ்ட் ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பேரட் இருக்குது, நம்மளை பார்த்தோன்னா உள்ளே ஓடி போய்ட்டு. அதே மாதிரி இங்கே பேரட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீடும் பண்ணலாம், அவங்களுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு. இந்த மாதிரி நிறைய கிரெயின்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளே எடுத்து அந்த பேரட்ஸ் ஃபீட் பண்ணலான்னு. ஸோ இந்த மாதிரி கிரெயின்ஸ் கொடுத்தா பேரட்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஹா, ஓ ஓ கை தான் நல்லா கடிக்குது. ஓ
பார்த்து கொடுக்கணும், இல்லாட்டி கை கடி தான் வாங்கிக்கணும் இந்த பேரட்ஸ் கிட்ட. குட். நாம் இங்கே பார்க்குறது தான் ஹோட்டல் ரூம். நல்லா டிப்பிக்கலாக அந்த காலத்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. கீழே பார்க்கலாம் ஆத்தங்குடி ஸ்டைல். அதே மாதிரி நல்லா காட்டும் வந்து கிங் சைஸ் பெட் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. அது மாதிரி ரூமும் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நமக்கு ஏர் கண்டிஷனும் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இங்கே விண்டோ கிடையாது. பட் இட்ஸ் ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே விண்டோ வைக்க முடியாது. அதே மாதிரி ஏசி ரிமோட், டிவி ரிமோட்ஸ், அதே மாதிரி வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இங்கே இருக்குது நமக்கு. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ரூம் அப்படின்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் சைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் அட்டாச் வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட். அதே மாதிரி நிறைய டாய்லெட்ரிஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க அலாங் வித் டிஷ்யூஸ். அண்ட் இதில் வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து நமக்கு ஹாட் வாட்டரும் வரும், கோல்டு வாட்டரும் வரும் 24/7. இன்ஃபெக்ஷன் யூஸ் பார்த்தோம்னா கமர்கட் 2 வச்சுருக்காங்க. ஸோ கமர்கட் இந்த மாதிரி வைக்கிறது வந்து கொஞ்சம் புதுசு. அதே போல் சுகர் பேக்கேஜ், கருப்பட்டி எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வச்சுருக்காங்க. மில்க் பவுடர், டீ அண்ட் காஃபி மேக்கர். அண்ட் இதை டெய்லி ரீஃபில் பண்ணுறாங்க. அண்ட் கெட்டில் ஒன்று ஹாட் வாட்டர் போடுறதுக்கு. அண்டு டம்ளர் டவராக கொடுத்துட்றாங்க. இதோட சாவிலாம் தான் அல்டிமேட்டு. கண்டிப்பாக இது நம்ம எங்கேயும் வெளில எடுத்துகிட்டு போக முடியாது, ரிசப்ஷனில் மட்டும் தான் கொடுத்துட்டு போக முடியும். அந்த சைஸ்க்கான சாவி நல்லா தான் இருக்குது. ஸோ இட்ஸ் குட். இதை வச்சு லாக் பண்ணிட்டு போகணுங்கிறதே ஒரு பெரிய வேலை. இங்கே இன்னொன்று ரயில்வே கேட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நிறையா ட்ரெயின்ஸ் போகிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அரியக்குடி கேட் பக்கத்தில் இருக்கிறதுனால, ரயில்வே கேட் பக்கத்தில் இந்த ரிசார்ட் இருக்கிறதுனால நிறையா நமக்கு வந்து ட்ரெயின்ஸோட மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் இருக்கிறது தான் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக அது வாக்கபிள். பட் நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போனோன்னா கொஞ்சம் சுற்றி ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் எடுக்கணும். பட் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்துடும் இந்த இடம். நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே கரெக்டாக ஒரு ட்ரெயினும் வருது. அந்த சத்தம் தான் இப்போ நம்ம கேட்குறோம். இது கரெக்ட் கோஇன்சிடென்ஸ்னு சொல்லலாம். சம் பேசஞ்சர் ட்ரெயின், ஐ கெஸ் இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஏசி கோச்சஸ்லாம் போகுதுங்களா. இந்த ஹோட்டலில் நைட் வியூ எப்படி இருந்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட் என்ன போட்டாங்க, ஏர்லி மார்னிங் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது கூடி சீக்கிரம் வரும் இந்த வீடியோவே. இட் வில் ஃபாலோ சூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon in part 2. Thank you. Bye bye.